கும்பம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அவமானங்களை அமைதியாக தாங்கிய தருணங்கள் உங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கும். ராசிநாதன் சனி பகவான் என்பதால் உங்களுக்கு பொறுமை என்ற மகா குணம் ஏக்கிலேயே உண்டு. நீங்கள் தப்பே செய்யாத சூழ்நிலையிலும் சூழ்நிலை கைதியாக நின்று மற்றவர்களின் பழியையும் அவமானத்தையும் உங்கள் தலைமேல் சுமக்க வேண்டியிருந்திருக்கும். சபையில் உங்களை மட்டம் தட்டி பேசிய போதும், உங்கள் திறமையை கேலி செய்த போதும், நீங்கள் எதிர்த்து பேசாமல் கர்ம வினையை நினைத்து அமைதியாக அந்த அவமானங்களை விழுங்கியிருப்பீர்கள். கோபப்பட்டு கத்தினால் அங்கே உறவுகளும் சூழ்நிலையும் இன்னும் மோசமாகும் என்பதை உணர்ந்த உங்களின் அந்த பெருந்தன்மையான மௌனம் மற்றவர்களுக்கு உங்களின் பலவீனமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அழுது கொண்டே அந்த அவமானங்களை தாங்கிக் கொண்ட தருணங்கள்தான் உங்களை ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதனாக மாற்றியது. அதாவது உங்கள அவமானங்கள் ரொம்பவுமே அமைதியா தான் வச்சிருந்திருப்பீங்க. நீங்க தப்பே செய்யாத சூழ்நிலையிலும் சூழ்நிலை கைதியாகவே நின்றிருந்திருப்பீங்க. மற்றவர்களின் பழியையும் அவமானத்தையும் உங்க தலைமையிலேயே சுமக்க வேண்டியிருந்திருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு திறமையை கேலி செஞ்ச போதும் நீங்க எதிர்த்து பேசாம கர்ம வினையை நினைச்சு அமைதியா அந்த அவமானங்களை விழுங்கி இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெருமையான மௌனம் மற்றவர்களுக்கு உங்களின் பலவீனமாகவே தெரிஞ்சிருக்கலாம் அவர்களுக்கு. குடும்ப ஒற்றுமைக்காக செய்த தியாகங்கள், நீங்கள் உங்கள் சொந்த ஆசைகள், கனவுகள், இன்பங்கள் அனைத்தையும் குடும்பத்தின் ஒற்றுமைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பலி கொடுத்திருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தூரத்து ஊரிலோ அல்லது வெளிநாட்டிலோ கிடைத்திருந்தாலும் குடும்பத்தை பிரிந்து செல்ல மனமில்லாமலோ அல்லது குடும்ப பொறுப்புகளை சுமக்க ஆள் இல்லை என்பதாலோ அந்த பொன்னான வாய்ப்புகளை தியாகம் செய்திருப்பீர்கள். உங்கள் உடன் பிறந்தவர்களின் படிப்புக்காகவோ திருமணத்திற்காகவோ உங்கள் சேமிப்பு முழுவதையும் கரைத்திருப்பீர்கள். உடுத்தும் துணியில் இருந்து உண்ணும் உணவு வரை அனைத்திலும் சிக்கனத்தை கடைபிடிப்பது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்திருப்பீர்கள். ஆனால் இந்த தியாகங்கள் எதையுமே குடும்பத்தினர் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அது உங்களின் கடமை என்று சாதாரணமாக கடந்து சென்ற போது உங்கள் தியாகங்கள் எல்லாம் சாம்பலில் கொட்டிய நெய்யாகவே உணர்ந்திருந்திருப்பீங்க. அதாவது நீங்க உடுத்தும் துணியிலிருந்து உண்ணும் உணவு வரை எல்லாத்துலேயுமே சிக்கனத்தை தான் கடைபிடிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களோட தேவையை பூர்த்தி செஞ்சிருந்திருப்பீங்க. அது மட்டும் அல்லாமல் குடும்ப பொறுப்புகளை சுமக்க ஆள் என்பதாலே அந்த பொன்னான வாய்ப்புகளுக்கும் நீங்க தியாகமே செஞ்சிருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தூரத்தூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ கிடைச்சிருந்தோம். குடும்பத்தை பிரிந்து சில மனம் இல்லாம நீங்கள் அதை நழுவ விட்டிருந்திருப்பீங்க. மறக்க முடியாத வாழ்க்கை பாடங்கள் உங்களுக்கு என்னவென்றால், இத்தனை சோதனைகளையும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்ததற்கு காரணம் காலபுருஷனின் ஆயுள் மற்றும் கர்ம காரகனான சனி பகவான் உங்களை ஒரு வைரம் போல பட்டை தீட்ட விரும்பியதே ஆகும். அது மட்டும் அல்லாமல் உங்கள் வாழ்க்கை பாடம் யாரையும் அதீதமாக நம்பக்கூடாது. அளவுக்கு மிஞ்சிய பாசம் ஆபத்தானது. பண விஷயத்தில் பண விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது. சமூக மதிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய நேர்மறை குணங்களாலும் பிறருக்கு உதவும் நற்பண்புகளாலும் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்தும் மரியாதையுமே உயரும். பொது காரியங்கள், தொண்டு நிறுவனங்கள் அல்லது ஆன்மீக குழுக்களில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். நீங்கள் சொல்லும் ஆலோசனைகளை மற்றவர்கள் மதித்து கேட்பார்கள். சுற்றத்தாரும் ஊர் பொதுமக்களும் உங்களை ஒரு வழிகாட்டியாக பார்ப்பார்கள். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் புகழும் வந்து சேரும்.
உங்களை புறக்கணித்தவர்கள் கூட இப்போது உங்களின் வளர்ச்சியை பார்த்து வியந்து வியந்து உங்களிடம் நட்பு பாராட்ட வருவார்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு பிறருக்கு உதவும் நற்பண்புகளால சமூகத்துல உங்களுக்கு அந்தஸ்தும் மரியாதையும் உயரும் இனி வரப்போகும் நாட்கள்ல. அது மட்டுமல்லாமல் பொது காரியங்கள், தொண்டு நிறுவனங்கள் அல்லது ஆன்மீக குழுக்கள்ல உங்களுக்கு முக்கிய பொறுப்பு தேடி வரப்போகிறது. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் புகழுமே சேரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. கும்ப ராசினருக்கு அதிர்ஷ்ட தேவதையின் பார்வை முழுமையாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் லாட்ரி, குலுக்கல் போட்டிகள், பூர்வீக சொத்துக்கள் மூலம் திடீர் பணவரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மிக குறைந்த விலைக்கு வாங்கிய நிலம் அல்லது சொத்துக்களின் மதிப்பு திடீரென பல மடங்கு உயர்ந்து உங்களுக்கு பெரும் லாபத்தை தரும். நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடம்பர கார் அல்லது சொந்த வீடு வாங்கும் யோகம் திடீரென கைகூடி வரும். அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிறது என்பார்களே, அதே போல இந்த காலகட்டம் உங்களுக்கு பல இன்ப அதிர்ச்சிகளை கொடுக்கும். அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. எப்படி என்றால், நீங்க சற்றுமே எதிர்பாராத நேரத்துல லாட்ரி, குலுக்கல் போட்டிகள், பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் திடீர் பணவரவா கிடைக்க போகுது. நீங்க குறைந்த விலைக்கே வாங்கிய நிலம் சொத்துக்கள் மதிப்பு திடீர்னு பல மடங்கு உயர்ந்து உங்களுக்கு பெரும் லாபத்தையே கொடுக்க போகிறது. நீண்ட நாட்களா அவங்க நினைத்த ஆடம்பர காரு, சொந்த வீடெல்லாம் உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல கைக்கூடி வரும். விதி புதிய உயரங்களை காட்டும். விதி வலியது என்பார்கள். ஆனால் அந்த விதியே இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு, அதாவது புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லப் போகிறது. இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை ஒரு வைரம் போல பட்டை தீட்டுவதற்காகவே என்பதை உணர்வீர்கள். உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் கிரகங்களின் சுப மாற்றத்தினால் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத அளவிற்கும் புகழும், கீர்த்தியும், செல்வ செழிப்பும் உங்களை தேடி வரும். நீங்கள் தொட்ட துறையில் நீங்கள்தான் ராஜா என்ற நிலையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சாதனைகளின் உச்சத்துக்கே நீங்கள் செல்லும் காலம் இதுவே ஆகும். இனி வரப்போகும் நாட்கள் விதியை இப்போது உங்களுக்கு சாதகமா மாறி உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு, அது புதிய உயரங்களுக்கு அழைத்து செல்ல போகிறது. நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துக்குமே உங்களை ஒரு வைரம் போல பட்டை தீட்டியிருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அளவில்லாத அளவிற்கு புகழும், கீர்த்தியும், செல்வ செழிப்பும் உங்களை தேடி வரப்போகிறது. இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது. சமூக மதிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய நேர்மறை குணங்களாலும் பிறருக்கு உதவும் நற்பண்புகளாலும் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்தும் மரியாதையுமே உயரும். பொது காரியங்கள், தொண்டு நிறுவனங்கள் அல்லது ஆன்மீக குழுக்களில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். நீங்கள் சொல்லும் ஆலோசனைகளை மற்றவர்கள் மதித்து கேட்பார்கள். சுற்றத்தாரும் ஊர் பொதுமக்களும் உங்களை ஒரு வழிகாட்டியாக பார்ப்பார்கள். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் புகழும் சேரும். உங்களை புறக்கணித்தவர்கள் கூட இப்போது உங்களின் வளர்ச்சியை பார்த்து வியந்து வியந்து உங்களிடம் நட்பு பாராட்ட வருவார்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு பிறருக்கு உதவும் நற்பண்புகளால சமூகத்துல உங்களுக்கு அந்தஸ்தும் மரியாதையும் உயரும் இனி வரப்போகும் நாட்கள்ல. அது மட்டுமல்லாமல் பொது காரியங்கள், தொண்டு நிறுவனங்கள் அல்லது ஆன்மீக குழுக்கள்ல உங்களுக்கு முக்கிய பொறுப்பு தேடி வரப்போகிறது. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் புகழுமே சேரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. கும்ப ராசினருக்கு அதிர்ஷ்ட தேவதையின் பார்வை முழுமையாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில்
லாட்டரி, குலுக்கல் போட்டிகள், பூர்வீக சொத்துக்கள் மூலம் திடீர் பணவரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மிக குறைந்த விலைக்கு வாங்கிய நிலம் அல்லது சொத்துக்களின் மதிப்பு திடீரென பல மடங்கு உயர்ந்து உங்களுக்கு பெரும் லாபத்தை தரும். நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடம்பர கார் அல்லது சொந்த வீடு வாங்கும் யோகம் திடீரென கைகூடி வரும். அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிறது என்பார்களே, அதே போல இந்த காலகட்டம் உங்களுக்கு பல இன்ப அதிர்ச்சிகளை கொடுக்கும். அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. எப்படி என்றால், நீங்க சற்றுமே எதிர்பாராத நேரத்துல லாட்டரி, குலுக்கல் போட்டிகள், பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் திடீர் பணவரவா கிடைக்கப் போகுது. நீங்க குறைந்த விலைக்கே வாங்கிய நிலம் சொத்துக்கள் மதிப்பு திடீர்னு பல மடங்கு உயர்ந்து உங்களுக்கு பெரும் லாபத்தையே கொடுக்கப் போகிறது. நீண்ட நாட்களா வாங்க நினைத்த ஆடம்பர காரு, சொந்த வீடெல்லாம் உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல கைக்கூடி வரும். விதி புதிய உயரங்களை காட்டும். விதி வலியது என்பார்கள், ஆனால் அந்த விதியே இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு, அதாவது புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லப் போகிறது. இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை ஒரு வைரம் போல பட்டை தீட்டுவதற்காகவே என்பதை உணர்வீர்கள். உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் கிரகங்களின் சுப மாற்றத்தினால் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத அளவிற்கும் புகழும் கீர்த்தியும் செல்வ செழிப்பும் உங்களை தேடி வரும். நீங்கள் தொட்ட துறையில் நீங்கள்தான் ராஜா என்ற நிலையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சாதனைகளின் உச்சத்துக்கே நீங்கள் செல்லும் காலம் இதுவே ஆகும். இனி வரப்போகும் நாட்கள் விதியை இப்போது உங்களுக்கு சாதகமா மாறி